நாம வேண்டி கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு சுகம் வேணும்னு அவருக்கு தெரியும், எனக்கு வலிக்குதுன்னு அவருக்கு தெரியும், எனக்கு இந்த தேவை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் தெரியுதில்ல, அவர் அப்பா தானே. ஒரு அப்பா எல்லாம் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இருப்பாரா? அப்படி இருக்கக்கூடிய அப்பாவா நம்ம அப்பா? அவர் இரக்கம் உள்ளவர் தானா? அப்பா அவர் பார்த்துக்கிடுவார். நம்புங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? அந்த அப்பாவுக்கு பிரியமா வாழணும். அப்பாவுக்கு பிரியமா, அப்பாவை பிரியப்படுத்தணும். நான் அப்பாவை துக்கப்படுத்திட்டே இருப்பேன், வேதனைப்படுத்திட்டே இருப்பேன். அப்பா என் மேல கோபம் அவரு கோபம் கூடிட்டே இருக்கும். இன்னொரு பக்கத்துல பண்ணிட்டு அப்பா அது வேணும் இது வேணும் இப்படி கேட்டா அப்பா தருவாரா? தரமாட்டார். நீங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தினா போதும். ஏதாவது கேட்க வேண்டியது வருமா? ஒன்னும் கேட்காண்டாம். அப்பாவுக்கு தெரியும் இப்ப பிள்ளைக்கு ஆமா செருப்பு வேணும், சட்டை வேணும், இப்ப பிள்ளையை கொண்டு போய் முடிவெட்டி கொடுக்கணும். அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தாய்க்கு தெரியுமா என் பிள்ளைக்கு இப்ப தண்ணி கொடுக்கணும் தெரியுமா? தெரியுமா அம்மா? அவருக்கு பிரியமா வாழதுக்குள்ள முயற்சி எடுங்க. இன்னும் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் மாற்றணும், எதெல்லாம் தெய்வத்தை துக்கப்படுத்துது அதை ஒன்னொன்னா மாற்றுங்கள். உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள் உண்டாகும்.